சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் குருமுகம் அனதீத்ய பிராக வேதான் அசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதாது காமஹா ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் த்விஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருகால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தானென்று இண்டிய சங்கமெடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த திருப்பல்லாண்டு பாசுரத்தின் விளக்கத்துக்குள் செல்வதற்கு முன்பு 3 தனியன்கள்னு திருப்பல்லாண்டுக்கு இருக்கு. அந்த 3 தனியன் பாடல்களுடைய பொருளை பார்த்துவிட்டு அதுக்கப்புறம் திருப்பல்லாண்டுக்கு போவோம். அது என்ன தனியன் அப்படின்னா என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, மெயின் பிரபந்தத்திலிருந்து தனித்து இருக்கக்கூடிய பாடல்களுக்கு தனியன் பாடல்கள், தனியன் ஸ்லோகங்கள் என்று பெயர். அது எல்லா பிரபந்தங்களுக்குமே மெயின் பிரபந்தம் இருக்கும், அதிலிருந்து தனித்து சில பாடல்கள் இருக்கும், அதுக்கு தனியன்னு பேரு. எந்த ஆழ்வார் அந்தந்த பிரபந்தம் பாடினாரோ, அது பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டா இருக்கலாம், தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சியா இருக்கலாம், ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையா இருக்கலாம், அந்தந்த பிரபந்தத்தை எந்த ஆழ்வார் வழங்கினாரோ அவரை துதிக்கும் விதமாக நம் ஆச்சாரியர்கள் ஒரு சில பாடல்கள் அமைத்திருப்பார்கள். அதுக்குத்தான் தனியன்னு பேரு. அதனால அதை அனுபவித்து அதன் மூலம் அந்த ஆழ்வாரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பிரபந்தத்துக்கு போகணும். அப்ப தனியன்னா என்ன? மெயின் பிரபந்தத்திலேருந்து தனித்திருப்பது. அது என்ன தெரிவிக்கிறது? அந்த பிரபந்தத்தை வழங்கிய ஆழ்வாரை துதிக்கிறது. ஏன் அந்த தனியன் சேவிச்சுட்டு தான் போகணுமா? நேரா எங்களுக்கு என்ன சார் தேவை, திருப்பல்லாண்டு கேட்க வந்திருக்கோம், பல்லாண்டு பல்லாண்டுன்னு ஆரம்பிக்கலாமே, எதுக்கு தனியன் அப்படின்னா, இது ஹிஸ்டரி ஜியாகிரபியாவோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியாவோ இருந்தா நேரா சப்ஜெக்ட் ஆரம்பிச்சுடலாம். இது பக்தி, பகவானை பற்றிய ஞானம், வெறுமன புத்தகத்தை படித்தால் நமக்கு அது புரியாது. எந்த ஆழ்வார் அதை நமக்கு வழங்கினாரோ, எந்த ஆச்சாரியன் வழங்கினாரோ அவர் திருவடியில கொஞ்சமாவது நமக்கு பக்தி விசுவாசம் இருக்கணும். அவா திருவடிகளை வணங்கி அந்த அனுகிரகத்தால், அருளால் தான் நாம் புரிந்து கொள்கிறோமே ஒழிய, ஏன்னா நமக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கும். இந்த புத்தகத்தை, ஒரு ஆன்மீக கிரந்தத்தை படிச்சேன், என் அறிவால் தெரிஞ்சுட்டேன், ரொம்ப தப்பு. அவர் அருளால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா என் அறிவால் புத்தகத்தை படிக்கிறேன்னு படிச்சா சந்தேகம் மட்டும்தான் வருமே ஒழிய தெளிவு வரவே வராது. அப்போ அந்த தெளிவை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, அது பக்தியாக வளரும்படி நமக்கு அனுகிரகிப்பவர்கள் ஆழ்வார்கள். அப்ப அவரை வணங்கிட்டு தானே உள்ள போகணும். அதனாலதான் திருப்பல்லாண்டுக்கு பெரியாழ்வாரை வணங்கும் விதமாக 3 தனியன் பாடல்கள் நம் பெரியோர்கள் வழங்கி உள்ளார்கள். அதுல முதல் தனியன் சம்ஸ்கிருத தனியன், நாதமுனிகள் அருளியது. 2, 3 ஆகிய அடுத்த 2 தனியன்கள் தமிழிலே அமைந்த தனியன்கள். அதை பாண்டிய பட்டர் என்ற மகான் அருளி செய்துள்ளார். இப்போ 3க்கும் பொருள் பார்த்து இந்த எபிசோட பூர்த்தி பண்ணிடுவோம். அடுத்த எபிசோட் திருப்பல்லாண்டு பாசுரத்தின் பொருளை காண்போம். அப்போ நாதமுனிகள் அருளிய முதல் சம்ஸ்கிருத தனியன், குருமுகம் அனதீத்ய பிராக வேதான் அசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கம் ஆதாத்து காமஹா ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் த்விஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. பெரியாழ்வார் எப்படிப்பட்டவர், அவர் பெருமைகளை சொல்லக்கூடிய தனியன் இது. குருமுகம், குரு மூலமாக, அனதீத்ய கற்காத, பிராக அதை கூட சொன்னார். எதை? வேதான் வேதங்களை, அசேஷான் மிச்சமில்லாமல். குருமுகம் அனதீத்ய பிராக வேதான் அசேஷான், தான் குருமுகமாக கற்காத வேத பகுதிகளை கூட மிச்சமில்லாம சொல்லிட்டார். ஏன்னா அவர் தன் சாக்கை, தான் எந்த வேத பிரிவை சேர்ந்தவரோ அதை அத்தியனம் பண்ணிட்டார். ஆனா மீதமுள்ள எல்லா பிரிவு வேத வாக்கியங்களையும் பாண்டிய சபையிலே சொல்லி அந்த பாண்டியனுடைய ஐயத்தை போக்கினார். பெரியாழ்வார் சரித்திரம் பார்த்தோம் இல்லையா? அப்படி எல்லா வேத வாக்கியங்களையும் பகவான் அருளால சொல்லிட்டார். அவர் தானாக கற்றாரோ இல்லையோ, ஆனால் பகவானுடைய அனுகிரகத்தாலே குருமுகமாக கற்காத வேத பகுதிகளையும் இறை அருளாலே, வடபத்திரசாயியின் அருளாலே சொன்னவர் நரபதி. நரபதினா மனிதர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ராஜான்னு அர்த்தம். நரபதி பரிக்ளுப்தம், அந்த ராஜா ஏற்படுத்திய சுல்கம், சுல்கம்னா பரிசு, பொற்கிழி தருவதாக அறிவித்திருந்தான் வல்லபதேவன்கிற பாண்டியன்.
ஆதாத்து காமஹா, பெருமாளுடைய ஆணைப்படி அதை பெற விரும்பியவராக சென்றார். இவருக்கு பொற்கிழியில நாட்டம் இல்லை, பெருமாளுடைய கட்டளை என்பதாலே அந்த பொற்கிழி பெறுவதற்கு செல்கிறார். அப்ப நரபதி பரிக்ளுப்தம், ராஜா ஏற்படுத்திய சுல்கம் பொற்கிழியாகிய பரிசை ஆதாத்து காமஹா பெறுவதற்கு செல்கிறார். இவர் எப்பேற்பட்டவர்னா, இது ராஜாவோட சபைக்கு போனார், வேதங்கள் எல்லாம் சொன்னார், அங்கே வெற்றி பெற்றார், அது பெருசு இல்லை சார். ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத்து. இவர் எப்படிப்பட்டவர்னா அமரவந்தியம், அமரர்கள்னா தேவர்கள், அமரவந்தியம்னா தேவர்களாலே வந்தனம் செய்யத்தக்கவர், தேவர்களாலே வணங்கத்தக்கவர். ஏன் அவ்வளவு பெரியவர்னா ஸ்வசுரம், இவர் மாமனார். ஸ்வசுரர்னா மாமனார்னு அர்த்தம். ஸ்வசுரம், இவர் மாமனார். யாருக்கு மாமனார்? ரங்கநாதஸ்ய சாட்சாத், சாட்சாத் ரங்கநாதனுக்கே தன் திருக்குமாரத்தி ஆண்டாள திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்து பெருமாளுக்கே மாமனார். அப்ப ஸ்வசுரம் ரங்கநாதஸ்ய சாட்சாத். அமரவந்தியம் தனியா வச்சுக்கோங்க, அமரவந்தியம் தேவர்களாலே தொழத்தக்கவர். ஏன்னா ஸ்வசுரம் ரங்கநாதஸ்ய சாட்சாத், ரங்கநாதனுக்கே மாமனாராகும் பேறு பெற்றவர். அப்படிப்பட்ட த்விஜ குல திலகம், த்விஜர்கள் என்றால் அந்தணர்கள், த்விஜகுல திலகம்னா அந்தணர் குல தலைவராக திலகமாக விளங்கக்கூடிய விஷ்ணு சித்தம். பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்தர்னு திருநாமம். ஏன்னா விஷ்ணுவின் சித்தத்தில் இவர் இடம் பிடித்தவர், தன் சித்தத்தில் விஷ்ணுவை கொண்டவர், விஷ்ணுவை சித்தத்தில் கொண்டவரும் விஷ்ணு சித்தர், விஷ்ணுவின் சித்தத்தில் இடம்பெற்றவரும் விஷ்ணு சித்தர். நமாமி, அவரை வணங்குகிறேன். அதனால குருமுகம் அனதீத்திய பிராக வேதான் அசேஷான், குருமுகமாக தான் கற்காத வேத பகுதிகளை கூட நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதாத்து காமஹா, அந்த ராஜா ஏற்படுத்திய பொற்கிழி பெறுவதற்கு பெருமாள் ஆணையிட்டு அனுப்ப அந்த சபையிலே போய் சொன்னவர் பெரியாழ்வார். மேலும் தேவர்களால் சேவிக்கத்தக்கவராக ரங்கநாதனுக்கே மாமனாராக விளங்கியவர் அந்தணர் குல தலைவரான அந்த விஷ்ணு சித்தரை வணங்குகிறேன். இது நாதமுனிகள் அருளிய முதல் சம்ஸ்கிருத தனியன். இரண்டாவது தனியன் தமிழ் தனியன் பாண்டிய பட்டர் அருளியது. மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொரு கால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம், முன்னாள் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம், கீழ்மையினில் சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து. மின்னார், மின்னுனா ஒளின்னு அர்த்தம், மின்னார் ஒளிமிக்க, தட மதில் சூழ், தட என்றால் அகலமான அர்த்தம், பெரியன்னு அர்த்தம், மதில் என்றால் மதில் சுவர். மின் ஆர் தட மதில் சூழ் வில்லிபுத்தூர், ஒளிமிக்கதான பெரிய மதில்களாலே சூழப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்ய தேசத்தின் திருநாமத்தை ஒரு கால் சொன்னார். ஒரே ஒரு முறை ஒருத்தர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொன்னாலே கழற்கமலம் சூடினோம், கழல்னா திருவடி, கமலம்னா தாமரை, அப்படி சொல்லக்கூடிய பக்தர்களின் திருவடி தாமரையை சூடினோம், எங்கள் தலைமையில வச்சுப்போம். அதாவது நாங்கள் எவ்வளவு தூரம் பெரியாழ்வார்கிட்ட பக்தி மிக்கவர்கள்னா, பெரியாழ்வார்னு சொல்ல வேண்டாம், பெரியாழ்வார் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரின் பேரை ஒருத்தர் சொன்னாலே அவா திருவடியை எங்கள் தலைக்கு மேலே வைத்துக் கொள்வோம். மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்று ஒரு கால், பல தடவை சொல்ல வேண்டாம், ஒரே ஒரு முறை வில்லிபுத்தூர்னு சொன்னா போதும், அந்த பக்தருடைய திருவடியை எங்கள் தலைக்கு மேலே வைத்துக் கொள்வோம். அப்ப ஒளிமிக்க பெரிய மதிலாலே சூழப்பட்ட வில்லிபுத்தூர்னு ஒரு தடவை ஒருத்தர் சொல்லிட்டார்னா அவர் திருவடியை எங்கள் தலைக்கு மேலே வைத்துக்கொண்டு அந்த பக்தர்களை நாங்கள் வணங்கி அந்த அடியாருக்கு அடியாராக இருப்போம். மேலும் பெரியாழ்வாரை பற்றி நாங்கள் சொல்வோம். என்ன சொல்லுவோம்னா, முன்னாள் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம். முன்னாள், முன்னொரு நாள், அதாவது அந்த பாண்டிய மன்னன் மனதிலே சந்தேகம் எழுந்த அந்த நாள், கிழி அறுத்தான், அவன் சபைக்கு போய் வேதங்களை எல்லாம் சொல்லி கிழி, அந்த பாண்டியன் வைத்த அந்த பொருள் முடிப்பு, பொன் முடிப்பு, பொற்கிழி, அதை அறுத்தான். பெரியாழ்வார் பேசினவாறே பொற்கிழி தானே அருந்து பெரியாழ்வார் மடியிலேயே வந்து விழுந்ததுன்னு சரித்திரம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி கிழி அறுத்தான், அந்த பொற்கிழியை அறுத்தார், அந்த பரிசு பெற்றார், அதாவது வேதத்தின் சரியான பொருளை நிர்ணயித்தார் என்று பெரியாழ்வாருடைய பெருமையை கிழி அறுத்தான் என்று உரைத்தோம். நன்றாக வாயார பெரியாழ்வாருடைய திருநாமத்தையும் பெருமையும் சொல்லக்கூடிய பாக்கியம் பெற்றோம். இதனால் என்னாச்சுன்னா, அப்ப வாயால பெரியாழ்வார் கிழி அறுத்தார்னு அவர் பெருமையை சொல்றோம், உடலால வில்லிபுத்தூர்னு சொல்றவா திருவடியை தலைக்கு மேல தாங்குறோம். இதன் விளைவு எங்களுக்கு என்னாச்சுன்னா, கீழ்மையினில் சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து. கீழ்மையினா தாழ்ந்த நரகம்னு அர்த்தம். கீழ்மையினில் சேரும், நரகத்தில் போய் துன்புறக்கூடிய வழி அறுத்தோம். இந்த இடத்துல வழினா அந்த நிலைன்னு அர்த்தம். நரகத்தில் சேரக்கூடிய நிலையை
அறுத்தோம் அப்படின்னா அது அருந்து போகும்படி நீங்கும்படியாக செய்து விட்டோம். எப்போ பெரியாழ்வார் புகழை பாடிவிட்டோமோ, எப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்றவாளுடைய திருவடிகளை தலைக்கு மேல வச்சுட்டோமோ, கீழ்மை என்னும் நரகத்திலே சேரும் வழியை அறுத்து விட்டோம். அந்த வழி இனிமே நமக்கு கிடையாது. மேலே வைகுண்டம் நோக்கி போகும் வழி மட்டும்தான் நமக்கு என்பது இரண்டாவது தனியனின் பொருள். பாண்டியபட்டர் அருளிய தனியன் இது. மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொரு கால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம். ஒளிமிக்க பெரிய மதில்கள் சூழ்ந்த வில்லிபுத்தூர்னு சொன்னா அவ திருவடியை தலைக்கு மேல வச்சுப்போம். முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம். பாண்டியன் சபையில அன்று பெரியாழ்வார் கிழியறுத்தார்னு அவர் புகழை பாடுவோம். பொற்கிழியை அறுத்தவர்னு சொல்லுவோம். இதன் விளைவாக கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து. தாழ்ந்த நரகத்துக்கு இனிமே நாங்கள் போக வேண்டிய தேவையில்லை. வைகுண்டத்துல எங்களுக்கு பர்த் அஷ்யூர்டுன்னு அர்த்தம். அடுத்த மூன்றாவது தனியன், இதுவும் தமிழ் தனியன். அதே பாண்டியபட்டர் அருளிய தமிழ் தனியன். என்னன்னா, பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. பாண்டியன் கொண்டாட, இப்போ பெரியாழ்வார் அங்கே போய் அந்த சபையிலே வேத மந்திரங்களை எல்லாம் விண்ணப்பித்தவாறே பாண்டியன் கொண்டாட, அந்த பாண்டியன் கொண்டாடும்படி, ஆஹா என்னுடைய சந்தேகமெல்லாம் தீர்ந்தது, வேதத்தின் தாற்பயமெல்லாம் புரிந்தது, இவர்தான் மிகச்சிறந்த பண்டிதர் என்று பாண்டியன் கொண்டாட, அந்த வல்லபதேவன் கொண்டாடும்படியாக பட்டர்பிரான் வந்தான் என்று பெரியாழ்வார் பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்று பட்டர் பிரான்னு போற்றக்கூடிய, பட்டர் என்றால் கற்றறிந்த சான்றோர், பிரான் என்றால் அவர்களுக்கு உதவி செய்பவர். பட்டர் பிரான்னா கற்றறிந்த சான்றோர்களுக்கெல்லாம் உதவி செய்பவர்னு அர்த்தம்னு இது நம்ம ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணி காட்டியிருக்கா. அதனால பட்டர் பிரான் சான்றோருக்கு கற்றோருக்கு உதவி செய்யக்கூடிய பெரியாழ்வார் வந்தான் என்று மதுரைக்கு வந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மதுரைக்கு வந்தார். பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று அந்த பாண்டியன் கொண்டாடும்படியாக வந்து சொன்னார். என்ன பண்ணார்னா, ஈண்டிய சங்கம் எடுத்தூத. பெரியாழ்வாருடைய வருகையை பார்த்து மதுரையில் உள்ள அடியார்கள்லாம் என்ன பண்ணாலாம், ஈண்டிய, ஈண்டிய என்றால் திரள் திரளான அர்த்தம். அதாவது நிறைய கூட்டம் கூட்டமா சங்கெடுத்து ஈண்டிய சங்கம், திரள் திரளாக சங்கெடுத்து, குரூப்பா சங்கெடுத்து ஊத அந்த சங்கநாதம் செய்தார்களாம். பெரியாழ்வாருடைய வெற்றி முழக்கம் அது. பெரியாழ்வார் வந்து வேதத்தை சொல்லி பூர்த்தி பண்ணிதான் இல்லை, பெரியாழ்வார் வந்ததுமே சங்கநாதம் பண்ணிட்டாளாம். அதனாலதான் பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துத. வந்து பேசி வென்றான் இல்ல, வந்தான் என்று. ஏன்னா பெருமாளுடைய அனுகிரகத்தோட ஒருத்தர் வந்துட்டார்னாலே வெல்ல போகிறாருங்கிறதுல என்ன சந்தேகம்? அதனால இப்பவே சங்கநாதம் பண்ணிட்டாளாம். ஈண்டிய சங்கம், திரள் திரளாக சங்கை எடுத்து மக்கள் எல்லாம் ஊதினார்கள். அவ்வாறு வந்த பெரியாழ்வார் என்ன பண்ணார்னா, வேண்டிய வேதங்கள் ஊதி, என்னென்ன வேத வாக்கியங்கள் தேவையோ அந்த வேண்டிய வேதங்கள், தேவையான வேத வாக்கியங்கள், எந்த வாக்கியங்களை சொன்னால் வேதத்தின் பொருள் தெரியுமோ அப்படிப்பட்ட முக்கியமான வேத வாக்கியங்கள், அந்த வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான். விரைவாக அந்த பொற்கிழிய ராஜா கொடுக்கிறது என்ன, அந்த பொற்கிழிக்கு கூட ஞானம் வந்து அது பெரியாழ்வார் மடியில் வந்து விழும்படியாக கிழி அறுத்தான். அந்த பொற்கிழி வந்து விழும்படியாக பண்ணிட்டார். அப்போ பொற்கிழி பெற்றான் இல்ல, கிழி அறுத்தான், அது அருந்து விழும்படியாக பண்ணிட்டார். அப்படி பெருமாள் அனுகிரகத்தால் பேசினார் அல்லவா. அந்த பெரியாழ்வாருடைய பாதங்கள், திருவடிகள் யாமுடைய, எங்களுடைய பற்று. ஒரே புகலிடம் பெரியாழ்வார் திருவடி தான். எங்களுக்கு பெருமாள் திருவடி எல்லாம் தெரியாது. அந்த பெருமாள் திருவடிக்கு பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் திருவடி தான் எங்களுக்கு தெரியும். அதுதான் எங்களுக்கு புகழ். அப்போ பாண்டியன் கொண்டாட, பாண்டிய ராஜா கொண்டாடும்படி பட்டர்பிரான் வந்தான் என்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து பெருமாள் அனுகிரகத்தோடு பெரியாழ்வார் மதுரைக்கு வந்தார் என்று இந்திய சங்கம் எடுத்தூத, திரள் திரளாக மக்கள் சங்கூத, வேண்டிய வேதங்களோதி, தேவையான வேத மந்திரங்களை சொல்லி விரைந்து கிழியறுத்தான். கிடுகிடுன்னு விரைவாக அந்த பொற்கிழி அருந்து விழும்படி செய்து அந்த பரதத்துவ நிர்ணயம், வேத தாத்பரியத்தை ஸ்தாபித்து கொடுத்தாரே, அந்த பாதங்கள் யாமுடைய பற்று. பெரியாழ்வாருடைய திருவடிகளே புகழ். எப்படி 3 தனியன்களாலே பெரியாழ்வாரை வணங்கி கொண்டோம். அப்போ முதல் தனியன்ல முக்கியமா பெருமாளுக்கே மாமனார் என்று பார்த்தோம். 2வது தனியன்ல முக்கியமா அவரை நாம் துதித்தால் நமக்கினி நரகத்தோடு சம்பந்தமே இல்லை என்று புரிந்து கொண்டோம். 3ஆம் தனியன் மூலமாக பெரியாழ்வார் திருவடிகளே தஞ்சம் என்று பற்றிவிட்டோம். பெரியாழ்வார் அனுகிரகம் கிடைச்சிடுத்து. இனி திருப்பல்லாண்டை அடுத்த எபிசோட்லேருந்து அனுபவிப்போம். காட்சியை மட்டும் நன்றாக மனதில் கொள்ளுங்கள். யானை மேல அம்பாரியில பெரியாழ்வார், இந்த பக்கம் கருட வாகனத்துல பெருமாளும் தாயாரும் வீற்றிருக்கிறார்கள். பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடுறார். பொருள் அடுத்த பகுதியில். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். குருமுகமனதீத்ய பிராஹவே
शेषान् नरपति परिक्लिप्तम् शुल्कमाधातु कामः श्वशुरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि विष्णुचित्तं नमामि।